ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முதல்ல லைனிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ஆல்ரெடி ரெட்டையாக தான் மடிச்சிருக்கு. அதை இப்போ பார்த்தீங்கன்னா கைக்கு போடுறேன். 4 போடணும். மடிப்பு பக்கம்தான் எப்போவுமே உயரம் வரணும். ஓப்பன் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அகலம். இப்போது அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் வலது கையோட கை தான் எடுத்திருக்கேன். அது பேக் சைடு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு தான், அதனால நான் கரெக்டான அளவு தான் எடுக்க போகிறேன். ஹைட்டு வந்து கரெக்டான அளவு தான். கரெக்டான அளவு கொஞ்சம் தையலுக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச். சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கீழேயும் கரெக்டான அளவு கொஞ்சம் தையலுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா இது நம்ம சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பிரிக்கிறதுக்காக ஒரு 2-3 இன்ச் விட்டுக்கணும். அப்போ தான் ஒரு 2-3 தையல் போடுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக வளைவு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் கட் பண்ணுறேன் கை. பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்வளைவு. இப்போ ரெட்டையாக எடுத்துட்டு லைட்டாக உள்வளைவு. கட் பண்ணிவிட்டு இப்போ கை கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு கட் பண்ணலாம். பின்பாகம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் எல்லாமே அதே அளவு தான். இடுப்பு இறக்கமோ இல்லை நெக் இறக்கமோ எதுவுமே கிடையாது. அதனால இப்போ நான் கரெக்டாக தான் எடுக்க போகிறேன். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ரெட்டையாக தான் போடணும். கரெக்டாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கணும், கரெக்டான அளவு. ஏன்னா நெக் வந்து கரெக்டான அளவு தான், இறக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஷோல்ட்ரு கரெக்டான அளவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். அதேமாரி மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா பிரித்து விடணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு தையலுக்கு சைடில் ஒரு 2-3 இன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தான் சப்போஸ் உடம்பு ஏதாவது வெயிட் போட்டாலோ இல்லை நமக்கு லூஸ் வேணுனாலோ பிரிக்கிறதுக்கு துணி உள்ளே இருக்கும். ஆம்கோல் அதே மாதிரி தான், லைட்டாக தையலுக்கு 1/4 இன்ச். இப்போ நெக்கு வரைஞ்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ கட் பண்ணுறேன். பின்பாகம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ முன்பாகம். எந்த சைடு கை எடுத்தோமோ அதே பக்கம்தான் முன்பாகம் போட்டு கட் பண்ணணும். முன்பாகத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட்டையாக மடிச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் கிடையாது, கிராஸ் கட்டிங். அதனால் நம்ம துணி வந்து பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் கிராஸாக தான் போட்டுக்கணும். இப்போ இவங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் நெக்கு. நெக்கு எப்பவும் போல் கரெக்டாக வரைஞ்சிக்கணும்.
இது பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸோட அளவு கரெக்டான அளவு, கொஞ்சம் 1/4 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா பட்டி வைக்கிற இடத்துல கரெக்டான அளவு தையலுக்கு 1/4 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் ஷோல்டர் கிட்ட கரெக்டான அளவு தையலுக்கு 1/4 இன்ச், அதே மாதிரி மேலேயும் 1/4 இன்ச் தையலுக்கு. சைடும் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு 1/4 இன்ச் தையலுக்கு. இங்கே வந்து ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ தான் சப்போஸ் நம்மளுக்கு லூஸ் வேணுனாலும் பிரித்து விட முடியும். இங்கே கரெக்டான அளவு தையலுக்கு. ஆம்கோல் கிட்ட கரெக்டான அளவு எடுத்தாச்சு. அப்புறம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். இப்போ லைட்டாக வளைவு. இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நெக்கு, எல் நெக்கு, இப்போ நான் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு முன்பாகம். அதே மாதிரி பின்பாகமும் கட் பண்ணியாச்சு, முன்பாகமும் கட் பண்ணியாச்சு, அதே மாதிரி கையும் கட் பண்ணியாச்சு.